இந்த சரித்திர புகழ் பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியிலே வசிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் நண்பர்கள் சொல்வார்கள், பெரியவர்கள் சொல்வார்கள், கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனா உங்களுக்கு கோவிலுடைய பெயர் இருக்கக்கூடிய ஊரிலே நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோவிலூர் தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே இங்கே வந்து உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணம் கையாது படிப்படியாக பொடிநடையாக தமிழகத்தில் ஒரு நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை சந்தித்துக் கொண்டே தென் தமிழகம் முழுவதும் முடித்துவிட்டு, கொங்கு மண்டலத்தை முடித்துவிட்டு, மத்திய பகுதியை முடித்துவிட்டு, டெல்டா பகுதியை முடித்துவிட்டு, சரித்திர புகழ் பெற்ற அந்த சிறப்பு மிகுந்த நடுநாட்டிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நடுநாடு என்கின்ற பெயர் யார் எந்த காலத்திலே ஆட்சியில் இருந்தாலும் கூட நடுநாடு மட்டும்தான் முடிவு செய்யும் தமிழகத்திலே ஆட்சி யார் அமைக்கப் போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பெருமை இந்த பகுதி, குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் அனைத்து பகுதிக்கும் கூட ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது தமிழக அரசியல். அப்படிப்பட்ட இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. இது சாதாரண ஊர் இல்லைங்க. சங்க காலத்திலிருந்து மலையமான் மன்னர்கள் ஆண்ட பகுதி இது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேலே இங்கு ஒரு சரித்திர புகழ் இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடையேழு வள்ளலே மிக முக்கிய வள்ளலாக இருக்கு. திருமுடிக்காரி வள்ளல் அவர்களுடைய சொந்த ஊரும் கூட இப்ப இருக்கக்கூடிய திருக்கோவிலூருடைய பகுதி. சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, வைணவ கோயிலாக இருந்தாலும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய இந்து மதத்தை, சனாதன தர்மத்தை வளர்த்தெடுப்பதிலே திருக்கோவிலூருக்கு ஒரு தனிச்சிறப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊர்ல நம்முடைய தமிழகத்தினுடைய ஜீவ நதியில மிக முக்கிய நதியாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை யாருல இந்த ஊருக்கு வந்தால்தான் சங்க காலத்திலிருந்து பெரும்புலவராக வாழ்ந்த கபிலர் அவர்களுடைய கபிலர் கல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது கூட தொடர்ச்சியாக சரித்திர சான்று திருக்கோவிலை எங்கே சுற்றி பார்த்தாலும் கூட இருக்கு சகோதரி. அதையெல்லாம் தாண்டி மெய்ப்பொருள் நாயன்மார் அவர்கள் அரசாண்ட ஊர் இது. இன்னும் நீங்க குத்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்காசியாவே ஆண்ட ராஜராஜ சோழன் அவருடைய தாயார் வானவன்மார் அவர்கள் பிறந்த ஊர். எத்தனை சிறப்பு பாருங்க இந்த ஊருக்கு. 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான ஒரு கோவில். வரும் பொழுது அண்ணாந்து பார்த்தங்க 192 அடி ராஜகோபுரம். எங்கேயுமே இவ்வளவு பெரிய ராஜகோபுரத்தை தமிழகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஊருக்கு தனிச்சிறப்பு. உலகளந்த பெருமாளுடைய ராஜகோபுரம் 192 அடி இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பு இருக்கக்கூடிய பகுதிங்க. சைவத்திலே மிக முக்கியமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சிவபெருமான் அவர்கள் மறுபடியும் சைவ சமயத்திற்கு அழைத்து வந்த கோயிலும் இங்கதாங்க ஐயா இருக்கு. கிருபாபுரீஸ்வரர் அந்த கோயிலும் இங்க இருக்கு. இவ்வளவு சரித்திர புகழ் எல்லா ஊருக்கு போயிருக்கிறோம் ஐயா. உன்னுடைய சரித்திர புகழை பேசி இருக்கின்றோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கக்கூடிய ஊரை பார்த்தது இல்லைங்க. கோவிலாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், கடையேழு வள்ளலாக இருக்கட்டும், கொடுத்து சிவந்த கைக்கு சொந்தக்காரர்கள் திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள். அப்படிப்பட்ட ஒரு 165வது தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. என்னைக்கும் மறக்க மாட்டேங்க. ஆரம்ப பகுதி 5 முனை சந்திப்பு. அந்த பகுதியிலிருந்து நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது குறைந்தபட்சம் 15,000 பேர் ஆரம்ப பகுதியில நம்ம கிட்டத்தட்ட அங்கிருந்து வருவதற்கே ஒரு பிரச்சனை. அனைவரும் கை கொடுக்கணும், கை தொட்டு பார்க்கணும், மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். அங்க இருக்கக்கூடிய 15,000 சொந்தங்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஐயா 164 தொகுதிகளாக நம்முடைய சொந்தங்களுக்கு கை குலுக்கி அவர்களுடைய அன்பை பரிமாறி வாழ்த்துக்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா திருக்கோவிலூருடைய சகோதரனுடைய கையை தொட்டு பார்த்து கொடுக்கும் பொழுது எனக்கு தோன்றியது என்னன்னாங்க ஐயா, ஒரு இடத்துல வீரம் தோன்றும். தென் தமிழகத்துல சகோதரனுடைய கையை தொட்டு பார்க்கும் பொழுது வீரம் தோன்றும். சில இடத்துல ஈரம் தோன்றும், சில இடத்துல அன்பு தோன்றும். சில ஊர்ல மக்களுடைய கையை குலுக்கி பார்க்கும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு தோன்றும். ஆனா திருக்களுடைய கையை இன்று குலுக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே முதலாக தோன்றியது ஏக்கம் என்கின்ற வார்த்தை. இந்த ஊர்ல தாங்க
இத்தனை ஆண்டு காலமாக திருக்கோவிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இவ்வளவு சரித்திர புகழ் இருக்கக்கூடிய ஊர்ல நல்ல ஒரு அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ உங்களுக்கு அமையவில்லை என்கின்ற ஏக்கம் திருக்கோவிலூர் மக்களுடைய கையை தொட்டு பார்க்கும் பொழுது எனக்கு இன்னைக்கு தோணுச்சுங்க. ஒரு பாட்டி சொன்னாங்க, ஐயா 40 ஆண்டு காலமாக ஏழையாக இருக்கின்றேன். 40 ஆண்டு காலமாக சொந்த வீடு இல்லைங்க ஐயா. ஐயா நீங்க யாத்திரை வந்திருக்கிறீங்க, ஒரு மண் எழுதிட்டு வந்திருக்கிற, ஒரு வீடு பார்த்து கொடுங்க ஐயா. ஐயா உங்களுடைய அமைச்சர் ஒரு முக்கியமான அமைச்சர். இதற்கு முன்பு யார் அமைச்சராக இருந்தாங்களோ ஊழல் வழக்கில் தண்டனை பெறுவதற்கு முன்பு காலம் காலமாக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுகவிலே மிக முக்கியமான ஒரு புள்ளி. தமிழகத்துல எல்லா இடத்துக்கு போனீங்கன்னா ஐயா இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்கு. அப்பா அமைச்சரா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க, பையன் எம்பியா இருப்பாங்க. ஒரே குடும்பம் அந்த ஊரையே பாத்தீங்கன்னா குறுநில மன்னரை போல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். இதை சொல்லுவாங்க, நார்த் இந்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா கப்ஜான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படியே இரும்பு புடி போல அந்த ஊரை பிடித்து வைத்திருப்பாங்க. அந்த ஊருக்கு வளர்ச்சியே வராதுங்க ஐயா. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும், வளர்ச்சி வந்துவிட்டால் மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனால வளர்ச்சியே கொடுக்காம கை கட்டி நிப்பாட்ட வேண்டும் என்று தமிழக அரசியல்ல 70 ஆண்டு காலமாக ஒரு எழுதப்படாத விதி இந்த ஊர்ல இருக்குதுங்க ஐயா. எழுதப்படாத விதி. ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தாங்க நாம் அரசியல் பண்ண முடியும். இத்தனை ஆண்ட கட்சிகள் சரி, ஆளுகின்ற கட்சிகள் சரி, ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தான் நாம் ஆட்சி பண்ண முடியும். மக்கள் குடிசையில் இருந்தா தாங்க எலெக்ஷனுக்கு நாம் போகும்போது மதிப்பாங்க. அதனால மக்கள் குடிசையில் இருந்தா தான் நாம அரசியல் பண்ண முடியும். இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய மனசில் இருக்கிறது பண்ண முடியும். இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய மனசில் இருக்கிறதுங்க ஐயா. அவ்வளவு எளிதாக வளர்ச்சி எட்டி பாத்துறாதுங்க ஐயா. அவ்வளவு எளிதாக தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாத்தி மாத்தி இயக்கத்தோடு ஓட்டை மாத்தி மாத்தி போட்டு பார்க்கிறோம். 5 வருடத்திற்கு 4 ஓட்டுகள் போடுறோம். பாராளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு, உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறத்துக்கு ஒரு ஓட்டு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு, 4 ஓட்டு போடுறோம். இங்க பெரியோர்கள் தாய்மார்கள் யாரெல்லாம் 30 வருஷமா அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ 5 ஆண்டுகளுக்கு 4 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு 30 ஆண்டுகள்ல 24 ஓட்டுகள் போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டு போட்டு கைரேகை தேஞ்சதுதாங்க ஐயா மிச்சம். மாத்தி மாத்தி போட்டு பார்த்தாச்சு. இவங்க 5 வருஷத்துக்கு மேல இருந்தா இவன் கொள்ளையடிப்பான், இவன் 5 வருஷம் விடு. இவனை 10 வருஷம் விட்டா இவன் ரொம்ப கொள்ளையடிப்பான், இவனுக்கு ஒரு 5 வருஷம் கூடு. ஆனா 2 பேருடைய ஆட்சி இன்னைக்கு எப்படி இருக்குனாங்க ஐயா, ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. வீல் மட்டும் சுத்துது, சைக்கிள் முன்னாடி போல. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஐயா. ராமநாதபுரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு தொகுதியாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே தஞ்சாவூர்ல இருந்து அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா கொங்கு பகுதி முழுவதுமே, மதுரை பக்கம் போயிட்டு சிவகங்கை போயிட்டுங்க ஐயா. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு விழுப்புரம் பகுதியில் இருக்கோம். நாளை மறுநாள்ல இருந்து கள்ளக்குறிச்சி பக்கம் போறோங்க ஐயா. எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. திட்டமிட்டு தமிழகத்தில் ஏழை மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2014 உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று பெரிய இயக்கம் உங்களுக்கு இருந்தது. நம்முடைய நாட்டிலே ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு மனிதன் பிறந்து வர வேண்டும். நேர்மையான ஆட்சி ஒருத்தர் கொடுக்கணுங்க ஐயா. அது சாமானிய ஒரு தாயார் வீட்டுல வயிற்றுல அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். பணக்கார குழந்தை இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண தாய் வீட்டுல பிறந்திருக்கும். ஒரு சாதாரண தாய் வீட்டிலே அந்த குழந்தை பிறந்திருந்தால் என்ன கஷ்டமல்ல அந்த குழந்தையை பார்த்திருக்குமோ, அந்த குழந்தை அத்தனை கஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்திருக்கணும். அந்த குழந்தைக்கு பசியினுடைய வேதனை தெரிந்திருக்க வேண்டும். ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வழியை உணர்ந்திருக்க வேண்டும். ஐயோடு ஒருத்தர் சொன்னாருங்கன்னா அவருடைய கண்ணில் இருந்து முதலிலே கண்ணீர் வர வேண்டும். அது ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும். பணக்கார குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு இது வராது. உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வேண்டுதல் 2014 நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதனை இந்தியாவுடைய பிரதமராக வந்து அமர வைத்தார்.